Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment. ஆனந்த கீதங்கள் முழங்கிட எழுவோம், ஆண்டவர் ஆலயம் நுழைந்திடுவோம். ஆனந்த கீதங்கள் முழங்கிட எழுவோம், ஆண்டவர் ஆலயம் நுழைந்திடுவோம். வாருங்கள் வாருங்கள் வாழ்த்திடுவோம், வான்புகள் என்னும் இசை இசைத்திடுவோம். வாருங்கள் வாருங்கள் வாழ்த்திடுவோம், வான்புகள் என்னும் இசை இசைத்திடுவோம். ஆனந்த கீதங்கள் முழங்கிட எழுவோம், ஆண்டவர் ஆலயம் நுழைந்திடுவோம். விடியலின் வேள்விகள் படைத்திடவே, விடுதலை வாழ்வினை பகிர்ந்திடவே, வாழ்ந்திடு இறை குலமே, வணங்கிட இறைவனையே, புகழ்ந்திடு பலியினிலே, வளர்த்திடு அன்பினிலே. ஆனந்த கீதங்கள் முழங்கிட எழுவோம், ஆண்டவர் ஆலயம் நுழைந்திடுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, இன்று நாம் வாசிக்க கேட்கிற இறைவாக்கு பகுதிகளும் நம்முடைய கவனம் கடவுள் மீது இருக்கிறதா அல்லது கடவுள் படைத்த இந்த உலகத்தின் மீது இருக்கிறதா என்பதை சிந்தித்து பார்க்க அழைப்பு கொடுக்கின்றது. எனவே இந்த திருப்பலியின் வழியாகும் நாம் நம்மையே சிந்தித்து பார்ப்போம். நான் கடவுள் மீது எந்தளவு என் கவனத்தை வைத்திருக்கிறேன், அப்படி இல்லை என்றால் அதிலிருந்து தவறிய தருணங்களை எல்லாம் நினைத்து பார்த்து ஆண்டவரிடத்திலே மன்னிப்பை வேண்டுவோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பலியை தகுதியான விதத்தில் ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கிற நமது குற்றம் குறைகளை ஏற்றுக்கொள்வோம். ஆண்டவருடைய பாதத்திலே மனமருந்தி மன்னிப்பை இறைஞ்சுவோமாக. எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும்.
மன்றாடுவோமாக. படைப்பினைகளை எங்கள் உள்ளத்தில் வைத்துணரும் உண்மையான நம்பிக்கையில் அதனை சரியாக அறிக்கையிடுவதிலும் ஒன்றுபட்ட மக்களாய் நாங்கள் வாழவும் அருள் புரிவீராக. உம்மோடு துயாவியாரின் ஒன்றைப்பில் ஒரே இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். நான் படைத்த மனிதரை மண்ணிலிருந்து அழித்தொழிப்பேன். தொடக்க நூலிலிருந்து வாசகம். இயல் 6 இறைவார்த்தைகள் 5-8, இயல் 7 1-5 மற்றும் 10 வரை உண்டான இறைவார்த்தைகள். அந்நாட்களில் மண்ணுலகில் மனிதர் செய்யும் தீமை பெருகுவதையும் அவர்களின் இதய சிந்தனைகளெல்லாம் நாள் முழுவதும் தீமையே உருவாகுவதையும் ஆண்டவர் கண்டார். மண்ணுலகில் மனிதரை உருவாக்கியதற்காக ஆண்டவர் மனம் வருந்தினார். அவரது உள்ளம் துயரமடைந்தது. அப்பொழுது ஆண்டவர், நான் படைத்த மனிதரை மண்ணிலிருந்து அழித்தொழிப்பேன். மனிதர் முதல் கால்நடைகள், ஊர்வன, வானத்து பறவைகள் வரை அனைத்தையும் அழிப்பேன். ஏனெனில் இவற்றை உருவாக்கியதற்காக நான் மனம் வருந்துகிறேன் என்றார். ஆனால் நோவாவுக்கு ஆண்டவரின் அருள் பார்வை கிடைத்தது. அப்பொழுது ஆண்டவர் நோவாவுக்கு கூறியது, நீ உன் குடும்பத்தார் அனைவரோடும் பேழைகளுக்குள் செல். ஏனெனில் இத்தலைமுறையில் உன்னையே நான் நேர்மையானவனாக காண்கின்றேன். தக்க விலங்குகள் எல்லாவற்றிலிருந்தும் ஆணும் பெண்ணுமாக 7 ஜோடிகளையும், தகாத விலங்குகளிலிருந்து ஆணும் பெண்ணுமாக 1 ஜோடியும், வானத்து பறவையிலிருந்து ஆணும் பெண்ணுமாக 7 ஜோடிகளையும், மண்ணுலகெங்கும் அவற்றின் இனங்கள் உயிர் பிழைத்துக் கொள்வதற்காக உன்னுடன் சேர்த்துக்கொள். ஏனெனில் இன்னும் 7 நாட்களில் மண்ணுலகின் மேல் 40 பகலும் 40 இரவும் நான் மழை பெய்விக்கப் போகிறேன். நான் உருவாக்கிய உயிரினங்களை எல்லாம் இந்த நிலத்திலிருந்து அழித்தொழிப்பேன். ஆண்டவர் கட்டளையிட்டபடியே நோவா எல்லாவற்றையும் செய்தார். 7 நாட்களுக்கு பின் மண்ணுலகில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. ஆண்டவரின் அருள்வார்க்கு. இறைவனுக்கு நன்றி. நாம் அனைவரும் கூற வேண்டிய பதிலுரை. ஆண்டவர் தம் மக்களுக்கு சமாதானம் அருள்வாராக. ஆண்டவர் தம் மக்களுக்கு சமாதானம் அருள்வாராக. ஆண்டவர் தம் மக்களுக்கு சமாதானம் அருள்வாராக. இறைவனின் மைந்தரே, மாட்சியையும் வலிமையையும் ஆண்டவருக்கு உரித்தாக்குங்கள். ஆம், ஆண்டவருக்கே உரித்தாக்குங்கள். ஆண்டவரின் பெயருக்கேற்ற மாட்சியை அவருக்கு உரித்தாக்குங்கள். தூய மாட்சி இலங்கும் ஆண்டவரை வழிபடுங்கள். ஆண்டவர் தம் மக்களுக்கு சமாதானம் அருள்வாராக. ஆண்டவரின் குரல் கடல் மேல் ஒலிக்கின்றது. மாட்சிமிகு இறைவன் முழங்குகின்றார். ஆண்டவர் நீர்த்திரங்களில் மேல் வீற்றிருக்கின்றார். ஆண்டவரின் குரல் வலிமை மிக்கது. ஆண்டவரின் குரல் மாட்சி மிக்கது. ஆண்டவர் தம் மக்களுக்கு சமாதானம் அருள்வாராக.
அல்லேலூயா 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 அல்லேலூயா. என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிக்கொள்வோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடும் இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மாற்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. பிரிவு 8 இறை வார்த்தைகள் 14 தொடங்கி 21 முடிய. அக்காலத்தில் சீடர்கள் தங்களுக்கு தேவையான அப்பங்களை எடுத்துச் செல்ல மறந்து விட்டார்கள். படகில் அவர்களிடம் ஓர் அப்பம் மட்டுமே இருந்தது. அப்பொழுது இயேசு பரிசேயர் ஏரோதியர் ஆகியோரது புளிப்பு மாவை குறித்து மிகவும் கவனமாயிருங்கள் என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார். அவர்களோ தங்களிடம் அப்பம் இல்லையே என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டு இருந்தார்கள். இதை அறிந்த இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உங்களிடம் அப்பம் இல்லை என ஏன் பேசிக்கொள்கிறீர்கள்? இன்னுமா உணராமலும் புரிந்து கொள்ளாமலும் இருக்கிறீர்கள்? உங்கள் உள்ளம் மழுங்கியா போயிற்று? கண்ணிருந்தும் நீங்கள் காண்பதில்லையா? காதிருந்தும் நீங்கள் கேட்பதில்லையா? ஏன் உங்களுக்கு நினைவில்லையா? 5 அப்பங்களை நான் 5000 பேருக்கு பிட்டு அளித்த போதும் மீதியான துண்டுகளை எத்தனை கூடைகள் நிறைய எடுத்தீர்கள் என்று அவர் கேட்க, அவர்கள் 12 என்றார்கள். 7 அப்பங்களை நான் 4000 பேருக்கு பிட்டு அளித்த போது மீதி துண்டுகளை எத்தனை கூடைகள் நிறைய எடுத்தீர்கள் என்று கேட்க, அவர்கள் 7 என்றார்கள். மேலும் அவர் அவர்களை நோக்கி, இன்னும் உங்களுக்கு புரியவில்லையா என்று கேட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். என் கவனம் எதன் மீது? இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே ஆண்டவர் இயேசுவினுடைய பெயரால் உங்கள் அனைவரையும் இந்த தெய்வீக திருப்பலியின் வழியாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் இயேசு ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்விற்கு தேவையான பல காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறார். நாம் நினைத்தாலும் நினைக்காவிட்டாலும் நம்முடைய வாழ்வு சூழல் முழுவதுமாக இயேசுவினுடைய வார்த்தைகளை கேட்கிற பிள்ளைகளை ஆண்டவர் ஒருபோதும் கைவிடுவதில்லை என்பதை நாம் தினம்தோறும் அன்றாடம் அவருடைய இறை அனுபவத்தின் வழியாகும் இந்த இணையதள திருப்பணி வழியாக பெற்றுக்கொள்கிறோம் என்பது நம் எல்லோருக்குமே தெரிந்த ஒரு உண்மையாக இருக்கிறது. நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையினுடைய நம்பிக்கை வாழ்வும் கூட இந்த தெய்வீக திருப்பலியில் பங்கு பெறுகிற அத்துணை பிள்ளைகளைமாக கடவுள் நிறைவாக ஆசீர்வதிக்கிறார் என்பதை தான் பார்க்கிறோம். எனவேதான் ஜெபங்களிலெல்லாம் உயர்ந்த ஜெபமாக திருப்பலி இருக்கிறது. நாம் பார்க்கிறோம், அனுபவிக்கிறோம், அதை ஆண்டவர் கொடுக்கிற அருளாக நினைக்கிறோம். இன்றைய நாளிலே கூட அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் உங்களையும் என்னையும் எதன் மீது நம்முடைய கவனம் இருக்கிறது என்பதை குறித்து சற்று ஆழமாக சிந்தித்து பார்க்க அழைப்பு கொடுக்கிறார். நாம் எதன் மீதெல்லாம் நம்முடைய கவனத்தை வைத்திருக்கிறோம்? ஒரு உதாரணத்திற்கு, நாம் சாலையில் ரோட்டில் போயிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், நான் வாகனம் ஓட்டி கொண்டு இருக்கிறேன் என்றால் என்னுடைய கவனம் எல்லாம் எங்கே இருக்க வேண்டும்? நேராக இருக்கிற அந்த சாலையிலே இருக்க வேண்டும். அதை விட்டு என்னுடைய பார்வை சைடாக லைட்டாக சாஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன செய்யும்? என்னுடைய பாதையிலே தடுமாற்றமும் தடங்களும் தடுமாற்றமோடு கூடியது மட்டுமல்ல, அங்கே ஏதாவது ஒரு விபத்தும் நடக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகிறது. ஆக நேராக போக வேண்டிய நாம் சற்று தடுமாற்றம் அடைகிறோம் என்றால் அங்கே ஏதோ ஒன்று கவன சிதறல் ஏற்பட்டிருக்கிறது என்றுதானே அர்த்தம்.
அதுபோலதான் அன்புக்குரியவர்களே, நம்முடைய கத்தோலிக்க கிறிஸ்தவ வாழ்வு என்பது கடவுள் மீது கொண்டிருக்கிற ஒரு கவனமாக இருக்க வேண்டும். கடவுள் நம் மீது கவனத்தோடு இருக்கிறார், நம்மை குறித்து கவனமாக இருக்கிறார், நம்முடைய செயல்களை குறித்து கவனமாக இருக்கிறார், நம்முடைய நடத்தை, எண்ணம், சொல், செயல், அசைவுகள் அவற்றை குறித்து கவனமாக இருக்கிற கடவுளிடத்தில் நாம் ஏன் கடவுள் மீது கவனம் கொள்ளாத பிள்ளைகளாக இருக்கிறோம் என்பதை இன்றைய நாளில் சிந்தித்து பார்க்க இறைவாக்கு வழிபாடு அழைப்பு கொடுக்கிறது. என்ன ஃபாதர் சொல்றீங்க, நாங்களாம் கடவுள் மீது கவனம் இல்லாமலா இருக்கிறோம்? எவ்வளவு தூரம் கடவுளை நோக்கி வரோம், எவ்வளவு தூரம் இறை வார்த்தையை வாசிக்கிறோம்? அன்புக்குரியவர்களை, எல்லாம் உண்மைதான், இல்லை என்று சொல்லவில்லை. பிரைஸ் தி லார்ட். நம்முடைய வாழ்வு முழுவதுமாக ஆண்டவர் மீது இருக்கிற கவனம் என்றும் திசை மாறிவிடக்கூடாது என்பது இயேசுவினுடைய போதனையாக இன்றைய நாளில் இருக்கிறது. தொடக்க நூல் 1ஆம் அதிகாரம் 26, 27 ஆகிய இறை வார்த்தைகளில் நாம் என்ன பார்க்கிறோம்? கடவுள் தம் உருவில் மானிடரை படைத்தார், கடவுளின் உருவிலேயே அவர்களை படைத்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். அது மட்டுமல்ல, தொடக்க நூல் 1ஆம் அதிகாரம் 31வது இறை வார்த்தையிலே கடவுள் தாம் உருவாக்கிய அனைத்தையும் நோக்கினார், அவை மிகவும் நன்றாயிருந்தன என்று பார்க்கிறோம். ஆக படைத்த அனைத்தையும் நோக்கினார் என்றால் கடவுள் கவனத்தோடு என்ன செய்கிறார்? தன்னுடைய படைப்பை பார்த்து முழுமையான ஆசிருக்குள் நம்மை அழைத்து செல்லுகிறார் என்கிற ஒரு புரிதலை தொடக்க நூலிலே நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். எனவேதான் இந்த தொடர்ச்சியாக தான் எசேயா புத்தகம் 43ஆம் அதிகாரம் 4வது இறை வார்த்தையிலே, நீ என் பார்வையில் விலையேற பெற்றவன் என்று சொல்லி ஆண்டவர் இஸ்ரேல் மக்களை இன்று நம்மையும் பார்த்து சொல்லுகிறார் என்றால், ஆண்டவர் நம் மீது கவனம் கொண்டவராக, கவனமற்ற நிலையில் இருக்கிற நம் மீது தொடர்ந்து கவனம் கொண்டவராக இருக்கிறார் என்பதை இன்றைய நாளிலே நாம் புரிந்து கொள்ள ஆண்டவரை அழைக்கிறார். அன்புக்குரியவர்களே, ஏன் இவ்வளவு தூரம் சொல்லுகிறேன் என்றால், திருப்பாடலிலே 137ஆம் அதிகாரம் 23வது இறைவார்த்தையிலே பாருங்கள், தாழ்வுற்று இருந்த நம்மை நினைவு கூர்ந்ததற்கு நன்றி செலுத்துங்கள் என்று தாவீது அரசர் மிக அழகாக பாடுகிறார். நாம் பல்வேறு நிலைமைகளில் ஆண்டவரை தேடாத, நாடாத, ஆண்டவரிடம் வராத, ஆண்டவர் மீது கவனம் செலுத்தாத பிள்ளைகளாகவே இருந்தாலும் கூட கடவுள் நம்மை நினைவு கூறுகிறார் என்பதைத்தான் நம்முடைய வாழ்விலே இன்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்லாமல் நீதிமொழிகள் புத்தகம் 21ஆம் அதிகாரம் 2வது இறைவார்த்தையில் இவ்வாறு வாசிக்கிறோம், மனிதருடைய நடத்தையெல்லாம் அவர் பார்வையில் குற்றமற்றதாய் தோன்றினாலும் ஆனால் ஆண்டவர் அவர் உள் எண்ணத்தை சீர்தூக்கி பார்க்கிறார். பாருங்கள் அன்புக்குரியவர்களை, நாம் எவ்வளவு பாவ சேற்றோடு, பாவ கரைகளோடு, குற்றம் குறைகளோடு வாழ்ந்தாலும் கடவுள் நம்முடைய உள் எண்ணத்தை ஆராய்ந்து பார்த்து கவனத்தோடு நம்ம என்ன செய்கிறார்? அன்பு செய்கிறார். எனவேதான் மத்தேயு நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 28லிருந்து 30 வரை உள்ள இறை வார்த்தைகளிலே, சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் என்று சொல்லி, என்னுடைய நுகம் அழுத்தாது என்று சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறார்? நம்மை அப்படியே கைகளிலே தாங்கிக் கொள்ளுகிற கடவுளாக இருக்கிறார். நம் மீது கவனம் செலுத்துகிறார். எசேயா புத்தகம் 66ஆம் அதிகாரம் 13வது இறை வார்த்தைகளை பார்க்கிறோம். ஒரு தாய் தன் குழந்தையை தேற்றுவது போல நான் உன்னை தேற்றுவேன். இதுதான் ஆண்டவருடைய கவனம் அன்புக்குரியவர்களே. அதுபோல எசேயா புத்தகம் 49ஆம் அதிகாரம் 16வது இறை வார்த்தைகளை பார்க்கிறோம். பெற்ற தாய் தன் மகவை மறந்தாலும் நான் ஒருபோதும் உன்னை மறவேன் என்று சொன்ன அந்த கடவுள் தான் ஒவ்வொரு நாளும் என்ன செய்கிறார்? நம்மை கருத்தாக கண்காணித்து கவனத்தோடு நம்முடைய வளர்ச்சிக்கு, வாழ்வுக்கு தேவையான எல்லா அருளையும் ஆசிரியையும் கொடுத்து கொண்டே இருக்கிறார். விடுதலை பயண புத்தகம் 2ஆம் அதிகாரம் 24, 25 வார்த்தைகளில் நாம் பார்க்கிறோம், பார்வோனினுடைய அடிமைத்தனத்தில் மக்கள் எல்லோரும் என்ன செய்கிறார்? அவதிப்படுகிறார்கள், துன்பப்படுகிறார், வேதனைப்படுகிறார்கள். ஒருவேளை வயிற்று முழுமையான உணவுக்கு கூட அங்கே வழி இல்லாத சூழல் இருக்கிறது. அன்புக்குரியவர்களை, என்ன செய்வது, ஏது செய்வது, எப்படி நாங்கள் ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே உம்மை நான் புகழுவதற்கு கூட எனக்கு வழி இல்லையே என்று சொல்லி கண்ணீரோடு இருந்த அந்த மக்களை பார்த்து கடவுள் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? அவர்களது புலம்பலை கடவுள் கேட்டார். கடவுள் இஸ்ரேல் மக்களை கண்ணோக்கினார். அவர்களது நிலைமைகளையும் கடவுள் அறிந்து கொண்டார். பாருங்கள், அன்று இஸ்ரேல், அதாவது பார்வோனின் அடிமைத்தனத்தில் இருந்த மக்களை கண்ட அதே கடவுள் தான் இன்று நம்மையும் காண்கிறார். கவனத்தோடு அறிந்து கொள்கிறார். நான் யார், நான் எப்படிப்பட்டவன், நான் என்ன செய்கிறேன், எதை என்னுடைய வாழ்விலே எடுத்துக்கொள்கிறேன் என்பது போன்ற பல்வேறு காரியங்களை ஆண்டவரே என்ன செய்கிறார் தெரியுமா? அன்புக்குரியவர்களை, உங்களையும் என்னையும் பெயர் சொல்லி அழைத்த கடவுள் நம்மை கவனத்தோடு கண்காணிக்கிறார். எனவேதான்
இந்த கவனத்திலிருந்து நாம் சிதறி போய்விட்டோம். இந்த கவனத்திலிருந்து, எந்த கவனம்? ஆண்டவர் என் மீது கவனிக்கிறார், என்னை ஆண்டவர் கவனிக்கிறார், என் மீது ஆண்டவர் கனிவோடு இருக்கிறார், என் மீது ஆண்டவர் இரக்கம் காட்டி இருக்கிறார், என் மீது ஆண்டவர் மன்னிப்பை பொழிந்திருக்கிறார் என்ற அந்த ஒரு கவனம் என்னில் இல்லாததால் தான் நான் என்ன செய்கிறேன்? இந்த உலக காரியங்களில் இணைந்து விட்டேன். இந்த உலக காரியங்களில் நான் மூழ்கி போய்விட்டேன். இந்த உலக காரியங்களில் என்னுடைய பேச்சும் எண்ணமும் சொல்லும் செயலும் நடத்தையும் முழுமையாக இருப்பதால் தான் நான் என்ன செய்ய முடியவில்லை? என் ஆண்டவரை தேடி கடைசி வரை நிலைத்து நிற்க முடியாத பிள்ளைகளாக மாறிவிட்டோம் என்பதை இயேசு இன்றைய நாளில் சொல்ல விளைகிறார். இன்றைய நற்செய்தியிலே இயேசு என்ன செய்கிறார்? தன்னுடைய திருத்தூதர்களோடு போய் கொண்டிருக்கிறார். அந்த திருத்தூதர்களோடு போகிற பொழுது அவருடைய எண்ணமெல்லாம், வாருங்கள் நாம் அடுத்த ஊருக்கு போவோம், நற்செய்தியை பறைசாற்றுவோம் என்று தன்னுடைய அந்த பணி தெளிவிலே இலக்கிலே மிக தெளிவாக என்ன செய்கிறார்? இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அன்புக்குரியவர்களே, லூக்கா நற்செய்தி 4ஆம் அதிகாரம் 18-19 ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் என்னை அபிஷேகம் செய்துள்ளார் என்று தன்னுடைய பணி முழுவதுமாக என்ன செய்ய போகிறேன் என்பதை சொன்ன இயேசு சொன்னதோடு மட்டுமல்லாமல் அதை நிறைவேற்றி காட்டுகிற உண்மையான சீடத்துவ வாழ்வுக்கான அடித்தளமாக யோவான் நற்செய்தி 13ஆம் அதிகாரம் 15வது இறை வார்த்தையிலே நான் உங்களுக்கு முன்மாதிரி காட்டியிருக்கிறேன் என்று சொல்லி முழுமையாக தன்னுடைய வாழ்க்கையை நம் எல்லோருக்கும் கொடுத்தவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். ஆனால் இந்த திருத்தூதர்கள் என்ன செய்தார்கள் என்றால், அவர் சொல்றார், எப்பா நீங்கள் வாழ்கிற இந்த சமூகம் எப்படிப்பட்டது? ஓநாய்களிடையே ஆட்டுக்குட்டிகளை அனுப்புவது போல் நான் அனுப்புகிறேன்னு சொல்லி 3 வருஷம் பயப்பிள்ளைகளுக்கு படித்து 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 எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குறாரு. இப்போ சின்ன பிள்ளைங்கள்லாம் மண்டையில் எல்லாம் கொட்டி கொட்டி சொல்லி கொடுப்பாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி இயேசு நிச்சயமாக சொல்லி கொடுத்துருப்பாரு. ஏன்னா சாதாரண ஏழை எளிய குடும்பத்திலிருந்து வந்தவர்கள் தான் இந்த திருத்தூதர்கள் எல்லோருமே. அப்போ இயேசு என்ன செய்கிறாரு? கண்ணு கருத்துமா அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாரு, எல்லா விஷயத்தையும் சொல்லியிருப்பார். இன்றைக்கும் கூட என்ன சொல்கிறாருன்னா, அன்புக்குரியவர்களை, இந்த பரிசேயர் ஏரோதியை குறித்து நீங்கள் என்ன செய்யுங்க, கொஞ்சம் கவனமாக இருங்கப்பா. நான் உங்கள் கூட இருக்கேன் தான், இல்லைன்னு சொல்லலை. நான் போனதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்வீங்க அப்படின்னு நிச்சயமாக என்ன செஞ்சிருப்பார்? இயேசு கேட்டிருப்பார். அன்புக்குரியவர்களை, என்னத்தடா இவ்வளோ நேரம் என்னத்தை தான் நீங்கள் என்கிட்ட கற்றுக்கிட்டீங்க? ஒன்றுமே செய்ய முடியலை. ஒரு இடத்துல பார்க்குறோம் அல்லவா, ஆண்டவர் இயேசு இடத்துல வந்து சொல்கிறார்கள், எங்களால் இந்த பேயை ஓட்ட முடியவில்லை அப்படின்னு சொல்லும்போது இயேசு அந்த பேயை ஓட்டி விட்டு சொல்லுகிறார், இந்த காரியங்களை நீங்கள் செய்வதற்கு இன்னும் உங்களுக்கு ஆற்றல் தேவை. நோம்பினாலும் தவத்தினாலும் ஜெபத்தினாலும் அன்றி வேறு எதுனாலும் நீங்கள் செய்ய முடியாது என்று சொல்லி அங்கே இயேசு அவர்களுக்கு உணர்த்திய பொழுதும் இந்த திருத்தூதர்கள் எப்படி இருந்தார்கள் தெரியுமா? அன்புக்குரியவர்களை, இயேசு நம்மோடு இருக்காரு, ஸோ வி ஆர் ஹாப்பி. இயேசு நம்மோட எப்பவும் இருக்க போகிறாரு, ஸோ நம்மளோட ஃப்யூச்சரை பற்றி எந்த விதமான கவலையும் நமக்கு வேண்டாம். இயேசு நம்மளோடு இருக்காரு, ஸோ நம்ம வந்து என்ன செய்யலாம்? எல்லாரும் முன்னாடி நல்ல பேர் எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ பாருங்களேன், ஒரு அமைச்சர் இருக்காருன்னா அவரை சுற்றி வரவங்களாம் அமைச்சரோட பிஏ, அமைச்சரோட சொந்தக்காரவங்க அப்படி சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அதுபோல் இயேசுவோடு இவர்கள் இருக்க, இயேசுவோட சீடர்கள் தான்ப்பா, எல்லாம் கொடுங்கப்பா, இயேசுவோட சீடர்கள் தான்ப்பா, அவங்களே உட்கார வைங்கப்பா என்று அந்த புகழை தேடி அழைகிறவர்களாக இருந்திருக்க கூடும். எனவே தான் இயேசு படித்து படித்து நம்முடைய திருத்தூதர்களுக்கு என்ன செய்கிறார்? கற்றுக் கொடுக்கிறார். ஆனால் இயேசு இன்றைய நற்செய்திகளை பார்க்கிறோம், உள்ளம் மழுங்கி போய்விட்டதா? உங்களுக்கு இன்னும் புரியலையா? எவ்வளவு தூரம் தான் உங்களுக்கு சொல்கிறது? இன்னுமா புரிஞ்சுக்காமல் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி இயேசு அந்த திருத்தூதர்களிடத்தில் இருந்த கவன சிதறலை இன்றைய நாளில் மிக தெளிவாக கொடுக்கிறார். இங்கே இவர் இவ்வளோ சீரியஸாக பேசிக்கிட்டு இருக்கார், அங்கே உட்காந்து அவங்க என்ன செஞ்சிட்டு இருக்கிறாங்க? எல்லாம் எத்தனை அப்பம் இருக்குது, சாப்பிட்றதுக்கு ஏதாவது இருக்குமா, இருக்காதான், எல்லாத்துக்கும் பத்துமா பத்தாதான்னு சொல்லி அங்கே கவனத்தை கொண்டு போய் சேர்த்ததால் இயேசு இன்றைய நாளில் என்பக்குரியவர்களை திருத்தூதர்களை பார்த்து சொல்லுகிறார், ஏப்பா உங்களுக்கு ஒன்றுமே தெரியலையா? 5000 பேருக்கு நான் உணவு கொடுத்தேன், அதை 12 கூடையில் நீங்கள் சேர்த்தீங்க. 4000 பேருக்கு நான் உணவு கொடுத்தேன், அதை 7 கூடையில் சேர்த்தீங்களே. இவ்வளவு பெரிய அற்புதத்தையும் அதிசயத்தை நிகழ்த்தக்கூடிய நான் உங்களோட இருக்கும் பொழுது என் மீது இருக்க வேண்டிய கவனம் எங்கே போனது என்பதை இயேசு இன்றைய நாளிலே திருத்தூதர்களுக்கு கேட்ட கேள்வியை இன்று உங்களுக்கும் எனக்கும் கேட்கிறார். அன்புக்குரியவர்களே, ஏனென்றால் நாம் சிதறி போய்விட்டோம், நம்முடைய கவனம் சிதறிவிட்டது. ஆண்டவர் மீது இருக்க வேண்டிய அந்த உண்மையான பாசமும் பரிவும், ஆண்டவரை தேடி வருகிற குணமும் இன்று கண்ணுக்கு எட்டாத தூரத்தில் போய்விட்டது என்பதை எல்லோரும் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். ஏனென்றால் ஆண்டவரை முழு மனதோடு நாம் தேடுகிறோமா என்றால் இல்லை.
இணைச்சட்ட புத்தகம் 6ஆம் அதிகாரம் 5வது இறைவார்த்தையிலே, உன் முழு இதயத்தோடும் முழு ஆற்றலோடும் உன் ஆண்டவராகிய கடவுளை நீ அன்பு செய்வாயாக என்று சொன்ன அந்த அன்பினுடைய வெளிப்பாடை நாம் எல்லோரும் கடவுளிடத்திலே கொண்டு போய் சேர்க்கிறோமா என்றால் அதுதான் இல்லை. எனவே ஆண்டவரை முழுமையான மனதோடு, ஆண்டவரை முழுமையான ஆற்றலோடு, ஆண்டவரை முழுமையான உள்ளத்தோடு தேடாத பொழுது நம்முடைய இதயம், நம்முடைய உள்ளம் கவனம் சிதறடைகிறது என்பதை இன்றைய நாள் வாசகங்கள் மிக 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 அறுதிட்டு தெளிவாக நமக்கு உரைக்கின்றன. அன்புக்குரியவர்களே, முதல் வாசகத்திலே பாருங்கள், அங்கே நோவா என்ற ஒரு மனிதரை ஆண்டவர், நீ மட்டும் உன்னுடைய குடும்பத்தோடு நான் சொல்லுகிற இந்த கால்நடைகளோடு என்ன செய், நீ இந்த இது பெட்டகத்துக்குள் சென்று விடு என்று அங்கே சொல்லுகிறார். மற்ற எல்லோரையும் 40 பகலும் இரவும் நான் தண்ணீரால் இந்த உலகத்தை அழிக்கப் போகிறேன் என்று சொல்லி கடவுள் அங்கே சொல்லுகிறார் என்றால், அன்புக்குரியவர்களே, கடவுள் மீது இருக்க வேண்டிய கவனம் அங்கே சிதறி போனதால், கடவுள் மீது இருக்க வேண்டிய நம்பிக்கை அங்கே உடைக்கப்பட்டதால், கடவுள் மீது இருக்க வேண்டிய இறை துணை என்கிற ஆழமான விசுவாச பார்வை அங்கே இறுகி போனதால் ஆண்டவர் அவ்வாறு செய்ததாக இன்றைய முதல் வாசகத்திலே பார்க்கிறோம். அதைத்தான் தொடக்க நூல் 4ஆம் அதிகாரத்திலே 1 முதல் 12 இறை வார்த்தைகளிலே பார்க்கிறோம். ஒரு அழகான உதாரணத்தை கடவுள் நமக்கு கொடுக்கிறார். காயின் ஆபேலுடைய வாழ்க்கை. அன்புக்குரியவர்களே, எவ்வாறு ஆண்டவர் மீது இருக்கிற இந்த கவனம் நம்மிடமிருந்து சிதறி போகிறதோ அப்பொழுது என்ன நடக்கும் என்பதை இந்த ஒரே ஒரு நிகழ்வின் வழியாக நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். யோசித்து பாருங்கள், காயினும் ஆபேல் 2 பேருமே ஆண்டவருக்கு காணிக்கை கொடுக்க வருகிறார்கள். ஆண்டவருக்கு முன்பாக 2 பேருமே வருகிறார்கள். வந்தவங்க என்ன செய்யணும், நம்ம என்ன செய்யணும், கடவுள்கிட்ட வந்தா கடவுளை தான் பார்க்கணும். அன்புக்குரியவர்களே, நம்ம இன்னைக்கெல்லாம் ரொம்ப அருமையாக ஆலயத்துக்கு வரும்போது வந்துடுவோம். எல்லாம் உள்ளே வந்தோடனே நம்முடைய தந்தை மகன் தூய் ஆவின்னு சாமியார் போட்டதுக்கப்புறம் நம்ம சைடு கண்ணையும் ஓர கண்ணையும் பார்ப்போம். என்ன இன்னைக்கு புது புடவை கட்டிட்டு வந்திருக்கிறா, புதுசாக இருக்குது, முடிஞ்சோன்னே பூசை முடிஞ்சோன்னே கேட்கணும். அதை சொல்கிறதுக்கா இன்னைக்கு பூசைக்கு வந்த நீ? இல்லாட்டி ஆண்கள்லாம் பார்த்தோம்னா, என்னவே இன்னைக்கு கோட்டு சூட்டுமா வந்திருக்கிறான், மாப்பிள்ளை மாதிரி இருக்கிறான், இன்னைக்கு எப்போவும் இன்னைக்கு வரமாட்டானே, உன்னை இதையா கேட்டாங்க? இல்லை அன்புக்குரியவர்களே, நம்ம என்ன நோக்கத்திற்காக பூசைக்கு வந்தோமோ அந்த நோக்கத்தை தான் என்ன செய்யணும், அங்கே நிறைவேற்றும். நமக்காக ஒரு மனுஷன் கல்வாரியில் கைகளை 2 உரிச்சு தன்னுடைய ரத்தத்தெல்லாம் ஒன்றா ஒவ்வொரு துளியா சொட்ட சொட்ட சிந்தி என்னுடைய பாவத்துக்காக அங்கே பரிகார பலியாக அங்கே தொங்கிட்டு இருக்கிறவர் தான் நினைவு கூறுகிறோம் கல்வாரி திருப்பலியில். இயேசுவினுடைய அந்த திருவுடலையும் திரு ரத்தத்தையும் ஆராதிக்க வேண்டிய அந்த கவன நேரத்தில் நம்முடைய கவனமெல்லாம் எங்கே போயிட்டு இருக்கு பார்த்தீங்களா? இதைத்தான் இயேசு இன்றைய நாளில் திருத்தூதர்கள் வாழ்க்கை வழியாக சொல்லுகிறார். இந்த காயினும் ஆபேலும் கடவுளை நோக்கி வருகிறார்கள். ஆபேலுடைய காணிக்கையும் ஆபேலுடைய மனதும் ஆண்டவரை நோக்கி இருக்கிறது. ஆனால் இந்த காயினுடைய கவனம் எங்கே இருக்கிறது? ஆண்டவர் மீதும் இல்லை, ஆண்டவருக்கு பலி செலுத்துகிற அந்த காணிக்கை மீதும் இல்லை, தன்னுடைய தம்பியின் மீது இருக்கிறது. எனவே அங்கே அவனுடைய கவனம் திசை மாற்றப்பட்டதால் பாய்ந்து என்ன செய்கிறான், தன் தம்பியை கொலை செய்கிறான். பாருங்கள், காயின் தன் சகோதரன் ஆபேல் மேல் பாய்ந்து அவனை கொன்றான். அன்புக்குரியவர்களே, இந்த நிகழ்வை ஏன் இப்பொழுது உங்களுக்கு சொல்கிறேன் என்றால், இது அண்ணன் தம்பியினுடைய அந்த ஒரு நிகழ்வு மட்டுமல்ல. இப்படித்தான் நம்முடைய வாழ்வு இருக்கிறது. இந்த உலக காரியங்களில் நான் ஈடுபடுகிற பொழுது நான் செய்ய வேண்டியவற்றை செய்யாமல் செய்யக்கூடாத செயலை செய்கிறேன். அதனால் தான் ஆண்டவரை நோக்கி அணுகி வர முடியாத பிள்ளைகளாக கடன் சுமைகளினாலும் பிரச்சனைகளாலும் வேதனைகளாலும் கண்ணீராலும் துயரத்தாலும் நான் இருக்கிற பொழுது என் ஆண்டவர் என்னை கைவிட்டு விட்டாரே என்று சொல்லுகிற மனநிலைக்குள் நாம் மாறுகிறோம். ஆண்டவர் மீது என்னுடைய முழுமையான கவனம் இருக்கிற பொழுது நான் நிச்சயமாக ஆண்டவருடைய ஆசிரால் நிரப்பப்படுவேன் என்பதை ஒருபோதும் நாம் என்ன செய்து விடக்கூடாது, மறந்து விடக்கூடாது. எல்லாம் சரி ஃபாதர், நாங்கள் இந்த மாதிரி கவன சிதறத்தோடு இருக்கிறோன்றதை எப்படி தெரிஞ்சுக்கிறது? விடுதலை பயண புத்தகம் 32ஆம் அதிகாரம் 1 to 35 வரை உள்ள இறை வார்த்தைகளில் ஆண்டவர் அங்கே மோசே வழியாக மக்களை பாலை நிலத்திலிருந்து அந்த கானான் தேசத்திற்கு அழைத்து சொல்லுகிற அந்த பாதையிலே 10 கட்டளைகளை பெற்றுக்கொள்வதற்காக அன்று சீனாய் மலைக்கு மோசே செல்லுகிறார். ஆண்டவரோடு முகமுகமாய் அவர் உரையாடக்கூடிய அந்த பாக்கிய பேருபலனை பெற்ற மோசே என்ன செய்கிறார், ஆண்டவரோடு பேசி கொண்டிருக்கிறார். அப்போது கடவுள் சொல்லுகிறார், மோசே கீழே பாரு, நான் உன் வழியாக கூட்டிகிட்டு வந்த மக்கள் செய்கிற அட்டுழியத்தை அங்கே பாரு அப்படின்னு கடவுள் நிச்சயமாக பேசியிருப்பார். அன்புக்குரியவர்களே, அப்படி சொன்ன கடவுள் தான் நாம் பார்க்கிறோம் 32ஆம் அதிகாரம் 7வது இறை வார்த்தையிலே, இங்கிருந்து இறங்கி போ, நீ எகிப்திலிருந்து நடத்தி வந்த உன் மக்கள்
தங்களுக்கு கேடு வருவித்துக் கொண்டார்கள். அன்புக்குரியவர்களே, பாருங்கள் எவ்வளவு ஒரு கடினமான வார்த்தை. கேடு விளைவித்துக் கொண்டார்கள். இன்று நீங்களும் நானும் அத்தகைய கேடை விளைவித்துக் கொண்டிருக்கிறோம். எதன் வழியாக? ஆண்டவர் மீது கவனம் இல்லாத அந்த தன்மையின் வழியாக. எனவே கடவுள் எப்போதோ யார் வழியாகவோ என்ன செய்வார்? நமக்கு உணர்த்துவார். நீ செல்லுகிற பாதை தவறு, நீ பேசுகிற பேச்சு தவறு, நீ நடக்கின்ற நடத்தை தவறு, நீ நடந்து போகிற பாதை தவறு என்று சொல்லி ஆண்டவர் எங்காவது யாராவது ஒருவரால் என்ன செய்வார்? நமக்கு சுட்டி காட்டுவார். சாமுவேலுக்கு எழுதிய முதல் நூலிலே 16ஆம் அதிகாரம் 7வது இறை வார்த்தையிலே பாருங்கள், மனிதர் பார்ப்பது போல நான் பார்ப்பதில்லை, மனிதர் முகத்தை பார்க்கின்றனர், ஆண்டவர் அகத்தை பார்க்கின்றார். அத்தகைய அகத்தை பார்க்கிற கடவுள் நாம் சாய்ந்து ஒடிந்து நொடிந்து நிற்கிற பொழுது யாராவது ஒருவரை என்ன செய்வார்? நமக்காக அனுப்பி வைத்து நம்முடைய அகத்தை தூய்மைப்படுத்த, புனிதப்படுத்த ஒரு வழியை உருவாக்கி கொடுப்பார். அன்புக்குரியவர்களே, எனவே நாம் ஒவ்வொருவரும் இன்றைய நாளில் என்ன செய்ய வேண்டும் என்றால், முதலில் நான் எவற்றின் வழியாக என் கவனத்தை சிதற செய்திருக்கிறேன் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். முதல் காரியம், நல்லவற்றை அணுகாத குணத்தினால் நான் கவன சிதறல் அடைகிறேன். எரேமியா புத்தகம் 5ஆம் அதிகாரம் 25வது வார்த்தைகளிலே பார்க்கிறோம், உன் குற்றங்கள் இவற்றையெல்லாம் தடுத்தன, உங்கள் பாவங்களே உங்களுக்கு வராமல் இருக்க செய்தன. பாருங்க, நம்ம செய்த குற்றம் குறைகள், நலமான வாழ்வு இல்லாமை, நான் செய்கிற நன்மைக்கான காரியங்களுக்கு எதிரான பாவச் செயல், இவற்றின் வழியாக என் ஆண்டவரை தேடி செல்லுகிற என் கவனச்சிதறல் இன்றைய நாளில் உறுதி செய்யப்படுகிறது. இரண்டாவதாக, எனக்குள் இருக்கிற போட்டி, பொறாமை, புகழ், பட்டம் இவற்றை அணுகுகிற குணம். அன்புக்குரியவர்களே, மார்க்கு நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 35 45 வரை உள்ள இறை வார்த்தைகளிலே பார்க்கிறோம், செபெதேயுவினுடைய மக்களான யாக்கோபும் யோவானும் தன்னுடைய தாயை அனுப்பி இயேசுவிடத்தில் கேட்க சொல்கிறார்கள். என்ன, நீ அரசு உரிமை வருகிற பொழுது உன் தம்பிக 2 பேர்த்துல ஒருத்தர் வலதுபுறமும் ஒருத்தர் இடதுபுறமும் இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லி நாம் நம்முடைய பெற்றோரிடத்தில் கேட்பது போல, பெற்றோரிடத்தில் பிள்ளைகள் கேட்பது போல இங்கே இயேசுவிடத்திலே அந்த தாய் கேட்கிற பொழுது இயேசு மிக தெளிவாக ஒரு பதிலை கொடுத்து விடுகிறார். நம்ம எல்லோருக்குமே தெரியும், அது தன் தந்தையினுடைய திருவுளம் என்று சொல்லி விடுகிறார். ஆனால் அதுக்கப்புறம் தான் ஒரு பியூட்டி என்ன நடக்குதுன்னா, இதை பார்த்த மற்ற 10 பேரும் அவர்கள் மீது, அதாவது யாக்கோபு, யோவான் ஆகியோர் மீது கோபம் கொள்ள தொடங்கினர் என்று அங்கே நற்செய்தியில் நாம் பார்க்கிறோம். பாருங்கள், நம்முடைய பொறாமை, நம்முடைய கோபம், நம்முடைய எரிச்சல், நம்முடைய புகழ், நம்முடைய பட்டம், நம்முடைய பதவி, இதெல்லாம் என்ன செய்கிறது என்றால் ஆண்டவர் மீது இருக்க வேண்டிய கவனத்தை கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்தி விடுகிறது. அன்புக்குரியவர்களே, இது இரண்டாவது குணம். மூன்றாவதாக, இந்த உலக காரியங்கள் மீதும் என் உடலுக்கு தீனி போடுகிற குணமும். அதாவது இந்த உலக காரியங்கள் என்றால் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா காரியங்களிலும் நான் என் மனதை ஈடுபடுத்தி செல்வது. பாருங்கள், மத்தேயு நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 26வது இறைவார்த்தையில் வாசிக்கிறோம், மனிதர் உலகம் முழுவதையும் தமதாக்கி கொண்டாலும் தம் வாழ்வையை இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன? அவர் தம் வாழ்வுக்கு ஈடாக எதை கொடுப்பார் என்று அங்கே இயேசு ஒரு கேள்வியை கேட்கிறார். எனவே இந்த உலகத்தில் எல்லாத்தையும் என்ன செய்கிறோம்? நம்ம அக்குமுலேட் பண்ண ஆரம்பிக்கிறோம். இது வேணும், அது வேணும், அதை வாங்கணும், இதை வாங்கணும், இவங்க பார்க்குறாங்க, அவங்க பார்க்குறாங்க, அவங்க முன்னாடி இப்படி இருக்கணும், இவங்க முன்னாடி. ஒரு நல்ல உதாரணம் சொல்கிறேன் பாருங்களேன், நம்ம பிள்ளைங்களை ஸ்கூலில் சேர்க்கறது, நம்ம பிள்ளைங்களுடைய மனநிலை, என்னுடைய குடும்பத்தினுடைய எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸு, என் பிள்ளைங்களுடைய கெப்பாசிட்டி, இதெல்லாம் பார்த்து தான் என்ன செய்யணும்? அன்புக்குரியவர்களே, நம்ம பிள்ளைங்களை ஸ்கூலில் போய் சேர்க்கணும். அடுத்தவங்களுடைய பெருமைக்காக நீங்கள் சேர்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கடைசியில் சிறுமப்பட்டு நிற்கிறது நீங்கள் தான். கடைசியில் அவங்க பிள்ளை 5வது வரையும் படித்து முடிச்சுடுவான், 6வது நீங்கள் போய் வேறு ஸ்கூலில் சேருங்களேன், ரெண்டம்மா இவ்வளோ நாள் அங்கே படிக்க வச்சேன், இன்றைக்கி என்ன அங்கே படிக்க வைக்கிறேன், ஏன் அப்பாட்ட சொல்லி அங்கேயே போய் சேர்த்து விடுவேன். அப்போ கடன் சுமைக்கு மேல் கடன் சுமை வந்து கொண்டே இருக்கிறது. ஆக நம்ம பாருங்கள் அன்புக்குரியவர்களே, அடுத்தவர்கள் பார்க்கிறார்கள், அடுத்தவர்கள் கேட்கிறார்கள் என்பதற்காக வாழாதீர்கள். என் வாழ்விற்கு ஆண்டவர் எதை கொடுக்க விரும்புகிறார் என்பதை கடவுளிடத்திலிருந்து கேட்டு பெற்றுக்கொண்டு என்ன செய்ய வேண்டும்? நாம் வாழ வேண்டும். அத்தகைய நிலை இல்லாமல் ஏன் தெரியுமா போகிறது? இந்த உலகத்தின் மீது எனக்கு நாட்டம் அதிகம், இந்த உலக பொருட்கள் மீது எனக்கு கவனம் அதிகம், இந்த பொருட்களின் மீது எனக்கு இருக்கிற இந்த உடல் சார்ந்த மகிழ்விக்கக்கூடிய குணம் அதிகமானதால் தான்
கலாத்தியர்கள் இது திருமுகம் 5ஆம் அதிகாரம் 19, 20 ஆகிய 2 இறை வார்த்தைகளிலே நாம் தூய ஆவியின் எதிராக இருக்கிற செயல்பாடுகளை பார்க்கிறோம். ஊனியல்பின் செயல்கள் யாவருக்கும் தெளிவாய் தெரியும். அவை பரத்தமை, கெட்ட நடத்தை, காமவெறி, சிலை வழிபாடு, பிள்ளிச்சுனியம், பகைமை, சண்டை சச்சரவு, பொறாமை, சீற்றம், கட்சி மனப்பான்மை, பிரிவினை, பிளவு, அழுக்காறு, குடிவெறி, களியாட்டம் முதலியவை ஆகும். ஆக இந்த காரணிகளால் நாம் எல்லோரும் என்ன செய்திருக்கிறோம்? ஆண்டவருடைய கவனத்திலிருந்து பிரிந்து நிற்கிறோம். அன்புக்குரியவர்களை, சரி ஃபாதர், இவ்வளவு தூரம் நாங்கள் இப்படி இருக்கிறோமே, இதிலிருந்து நாங்கள் எப்படி மீண்டு வர்றது? அதுதான் ஆண்டவர் இன்றைய நாள் கொடுக்கிற அபிஷேக ஆராதனை ஆசீர்வாதம். முதலாவதாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் இறை வார்த்தையை வாசிக்க வேண்டும். அன்புக்குரியவர்கள், முதல் காரியம் நீங்களும் நானும் செய்ய வேண்டியது ஆண்டவருடைய வார்த்தையை ஆழமாக வாசிக்க வேண்டும். யோசுவா புத்தகம் 1ஆம் அதிகாரம் 8வது இறை வார்த்தையில் நாம் பார்க்கிறோம், இந்த புத்தகத்தை உன்னிடத்திலிருந்து எடுக்காத, அது சொல்ற எல்லாத்தையும் நீ என்ன செய், கேட்டு அதன்படி நட என்று சொல்லுகிற பொழுது நீ செல்லும் இடமெல்லாம் நலம் பெறுவாய் என்று ஆண்டவர் ஆசி வழங்குகிறார் என்றால் அந்த ஆசீர்வாதம் தான் ஆண்டவர் மீது மீண்டும் கவனத்தை கொண்டு வருகிற ஆசி. இரண்டாவதாக, இறைவனை என் துணை என்று நம்ப வேண்டும். வாழ்க்கையில் எல்லாருமே என்ன பண்ண முடியாது, இண்டிபெண்டாக வாழ முடியாது. நம்ம யாரையாவது ஒருத்தரை டிபெண்ட் பண்ணி தான் வாழ வேண்டிய சூழல் இருக்கிறது. இருந்த போதும் கூட என்னுடைய டிபெண்டன்ஸ் எதில் இருக்கணும்? ஆண்டவர் மீது முழுசாக இருக்கணும். அதைத்தான் பிலிப்பியர்கள் இது திரும்பவும் 4ஆம் அதிகாரம் 13வது இறை வார்த்தையில் பார்க்கிறோம். எனக்கு வலுவூட்டுகிறவரின் துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு என்று புனித பவுலடியார் நம்பியது போல என்னுடைய இந்த கவன சிதறல் ஆண்டவரோடு மீண்டும் ஒன்றிணைய வேண்டும் என்று சொன்னார். கடவுளே என் துணை என்று நம்பி அவரிடத்திலே சரணாகதி அடைய வேண்டும். அன்புக்குரியவர்களை, மூன்றாவதாக உங்களுக்கும் எனக்கும் கடவுள் பயம் வேண்டும். இன்னைக்கெல்லாம் இல்லாத ஒரு காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவரை குறித்த ஒரு அச்சம்தான். ஆண்டவரை குறித்த ஒரு பயம், கடவுள் பயம் யாருக்கும் கிடையாது. எனவே இந்த கடவுள் பயம் இல்லாததால் தான் கடவுளுக்கு எதிரான காரியங்களில் ஈடுபடுகிறோம், கடவுளுக்கு எதிரான பாவ செயலில் ஈடுபடும், கடவுளுக்கு எதிரான இந்த உலக காரியங்களில் என்னுடைய மனதையும் எண்ணத்தையும் ஈடுபடுத்தி நான் கரைபடிந்த உள்ளத்தினனாக வாழுகிறேன் என்பதை மூன்றாவதாக நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். கடவுள் பயம் எங்கே இருக்கிறதோ அங்கே கவன சிதறல் இருக்காது. மாறாக கடவுளே என் கவனம் என்று அங்கே நாம் உணர்ந்து கொள்வோம். இதைத்தான் சீராக் புத்தகம் 1:11 14 இவ்வாறு வாசிக்கிறோம். ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சமே மாட்சியும் பெருமையும், அதுவே மகிழ்ச்சியும் அக்களிப்பின் மடிமுடியுமாக மாறும் என்று நாம் வாசிக்கிறோம். ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சமே ஞானத்தின் தொடக்கம். ஆக இந்த ஞானம் கடவுளுடைய ஞானமாக வந்ததென்றால் நான் கடவுளை விட்டு போவேனா? சொல்லுங்கள், நிச்சயமாக போக மாட்டேன். என்னுடைய ஞானம் கடவுளுடைய ஞானமாக இல்லாமல் இந்த உலக ஞானமாக இருக்கிறது. இந்த உலகில் இருக்கிற மாய கவர்ச்சியினுடைய ஞானமாக இருப்பதால் தான் ஞானத்தின் இருப்பிடமான கடவுளை செயலி செல்ல முடியாத பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். கடைசியாக அன்புக்குரியவர்களே, நாம் நேரிய உள்ளத்தோடு ஆண்டவருக்கு முன்பாக வருகிற பொழுதெல்லாம் நம்முடைய கவனம் ஒருபோதும் சிதறாது. இன்றைய முதல் வாசகத்தில் நோவாவுக்கு கிடைத்த வெகுமதி என்ன? நேர்மையாளராக ஆண்டவர் அவரை தேர்ந்து கொண்டார். எனவே சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்வு முழுவதுமாக நான் செய்கிற எல்லா காரியங்களிலும் கடவுளுடைய அருளையும் ஆசிரையும் பெற்றுக்கொள்வதற்கு எவையெல்லாம் எனக்கு தடையாக இருக்கிறது, எவையெல்லாம் என்னுடைய கவனத்தை ஆண்டவரிடமிருந்து பிரித்து என்னை ஆண்டவரிடம் செல்லாமல் வைக்கிறது என்பதை புரிந்து கொண்டாலே போதும். அன்புக்குரியவர்களை, நீங்களும் நானும் எளிதாக, விரைவாக, முழுமையான மனதோடு ஆண்டவரை நோக்கி வருவதற்கான வாய்ப்புகளும் வழிகளும் நமக்கு இருக்கின்றன. எனவே சிந்திப்போம். இந்த திருப்பலியின் வழியாக கடவுள் உங்கள் ஒவ்வொருவரையும் என்னையும் முழுமையாக ஆசீர்வதிக்க திண்ணமாய் இரக்கம் காட்ட விரும்புகிறார். அத்தகைய ஆண்டவரிடத்திலே நம்மை முழுமையாக ஒப்பு கொடுப்போம். அப்படி ஒப்பு கொடுத்து வாழுகிற பொழுது கடவுள் உங்களையும் என்னையும் எப்பொழுதும் எந்த சூழலிலும் நாம் வாழ்வதற்கு முழுமையான ஆசிரை வழங்குகிறார். அதற்கு நாம் செய்ய வேண்டியதெல்லாம் கடவுள் உணர்த்துவது இதுதான். திருவெளிப்பாடு புத்தகம் 2ஆம் அதிகாரம் 5வது இறை வார்த்தையில், நீ என் நிலையிலிருந்து தவறி விழுந்து விட்டாய் என்பதை நினைத்துப்பார், மனம் மாறு, முதலில் நீ செய்து வந்த செயல்களை இப்பொழுதும் செய், நீ மனமாற தவறினால் நான் உன்னிடம் வந்து உனது விளக்கு தண்டை அது இருக்கும் இடத்திலிருந்து அகற்றி விடுவேன் என்று ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் வழிகாட்டுகிறார். எனவே கடவுள் நமக்கான ஆசிரை நம்மிடமிருந்து என்றும் எடுக்காதவாறு கடவுள் மீது கவனம் செலுத்துவோம். ஆமேன்.
படைப்பு எல்லாம் உமக்கே சொந்தம், நானும் உந்தன் கைவண்ணம். குயில்கள் பாடும் கிளிகள் பேசும், என் வாழ்வு இசைக்கும் ஒன்றாகமே. குயில்கள் பாடும் கிளிகள் பேசும், என் வாழ்வு இசைக்கும் ஒன்றாகமே. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரின் சிறையில் மெத்தோடிய சென்னும் புனிதர்களின் நினைவு கொண்டாட்டத்தில் மாண்புக்குரிய உமக்கு நாங்கள் கொண்டு வரும் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருளும். இவ்வாறு பேரன்பால் உம்மோடு இணைக்கப்பட்ட புதிய மானுடத்தின் அடையாளமாக இவை எங்களுக்கு அமைவனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரை தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனிலும் புனிதர்களின் வியஸ்தக சாட்சியத்தால் உமது திரு அவை இன்றும் புதிய ஆற்றல் பெற்று முழுமையாக வளம் அடைகின்றது. இவ்வாறு எங்கள் மீது நீ கொண்டிருக்கும் பரிவன்பை தெள்ளத் தெளிவாக காட்டுகின்றேன். மேலும் எங்களது மீட்பின் மறை நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில் அப்புனிதர்களின் சிறப்பு மிக்க எடுத்துக்காட்டால் தூண்ட பெற்று அவர்களது தகுந்தவரின் உரையால் என்று ஊக்கம் பெறவும் அருளுகின்றேன். ஆகவே வான தூதரணிகளோடு நாங்களும் ஒன்றிணைந்து உமது ஆட்சியை புகழ்ந்தேத்தி அக்களித்து ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் இணைந்து பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவன் ஆசி பெற்றவன். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரை நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்றும். ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாகும் எங்களுக்கு இவை மாறுவனவாகும். அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அழைத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள்.
ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். ஓம் தொருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பின் நிறைவை காணச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் திகழ்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணை தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பும் புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாகும் உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றேற்பல் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். அனைவரும் இரு கரங்களை விரித்து இறை தந்தையை நோக்கி இயேசு கற்றுக் கொடுத்ததே ஜெபத்தை சொல்லி மன்றாடுவோமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கம் இன்றி நலமாய் வளமாய் வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்லுகின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப
அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராகும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசு வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குவதற்காக வந்தவர். நம்முடைய இந்த உலக கவனங்களை எல்லாம் விடுத்து இவர் மீது கவனம் கொள்ளுகிற பிள்ளைகளாக வாழ இன்று அழைப்பு கொடுத்தவர். இவருடைய இந்த விருந்திற்கு அழைக்கப்பட்டுள்ள நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. இறைவா, எங்களை ஒரே அப்பத்திலும் ஒரே ஆவியிலும் பங்கு பெறச் செய்து நிலையான விருந்துக்கு உரிமையாளர்களாய் ஆக்கியுள்ளே. உம்முடைய பிள்ளைகளின் திருக்கூட்டம் அதே நம்பிக்கையில் நிலைத்து நின்று நீதியும் அமைதியும் விளங்கும் ஆட்சியை ஒன்றிணைந்து கட்டி எழுப்ப இரக்கத்துடன் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறைவன் மீது கவனம் கொண்ட பிள்ளைகளாக வாழ்ந்திடும் சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இந்த பூவிலே ஒரு காலத்தில் தனம் தேடும் நோக்கத்தில் திசை போகும் நாவில் நீகாமரா போர்ச்சுகீஸ் தேசத்தார்
கடல் பயணம் செய்தார்கள் சந்தோஷமா. இந்த பூவிலே ஒரு காலத்தில் தனம் தேடும் நோக்கத்தில் திசை போகும் நாவில் நீகாமரா போர்ச்சுகீஸ் தேசத்தார் கடல் பயணம் செய்தார்கள் சந்தோஷமாய். சொல்லனாததாய் புயலும் வீச காணுனாததாய் இருளும் சூழ மூழ்கவே கப்பலும் அந்தோம் அடிந்தோம் என்று தஞ்சம் தனை தேடினர் குளோரியா. அன்னை தஞ்சம் தனை தேடினர் குளோரியா. அன்னையை தாம் நினைந்தே மாலுமிகள் அழுதார். அன்னையை தாம் நினைந்தே மாலுமிகள் அழுதார். பிழைப்போம் மேலுமக்காய் ஒரு கோவிலை செய்வோம் என்றார். பிழைப்போம் மேலுமக்காய் ஒரு கோவிலை செய்வோம் என்றார். மாதாவாம் மேரியின் உன்னத அருளால் மாதாவாம் மேரியின் உன்னத அருளால் கரை சேர்ந்திட நொடியில் கண்டார். இந்த பூவிலே ஒரு காலத்தில் தனம் தேடும் நோக்கத்தில் திசை போகும் நாவில் நீகாமரா போர்ச்சுகீஸ் தேசத்தார் கடல் பயணம் செய்தார்கள் சந்தோஷமாய். சொல்லனாததாய் புயலும் வீச காணுனாததாய் இருளும் சூழ மூழ்கவே கப்பலும் அந்தோம் அடிந்தோம் என்று தஞ்சம் தனை தேடினர் குளோரியா. அன்னை தஞ்சம் தனை தேடினர் குளோரியா. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment.